Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. And ஒரு book start பண்ணி ஒரு book முடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு duration எடுத்துப்பீங்க? See, actually every book, if you write a book, then almost a year ஆகும். You know, in the book பத்தி பேசுவேன். Okay, the girl who was left behind. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, this is a fiction version of my story. ஸோ அந்த 6 nights and 5 days நான் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நேபாளில் ஒரு டீ ஹவுஸ் இருக்கும். அங்கே தான் ஐ மெட் சச் பியூட்டிஃபுல் உமன். அவங்களெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆனால் ஒருத்தரை எனக்கு இது சொல்லலை. ஸ்லீப்பிங் பில்ஸ் கையில் வச்சேன், ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சேன் எப்படி அண்ட் நினச்சேன், சரி நானும் எல்லாம் எடுத்துகிட்டு லைக் மை ஃபாதர். அண்ட் ஐ டுக் மீ தட் கரேஜ், put the glass down and throw the tablets. போயிட்டு ஃப்ளஷ் பண்ணேன். ஒரு ரைட்டருக்கு எல்லா இன்ஸ்பிரேஷன் ரியல் லைஃப்லேருந்து வரும். லைக் இஃப் யூ லுக் அட் நவ் யூ பிரீத், பிரேக்கிங் ஃப்ரீ, எம்ப்ரேசிங் மீ, ஐ ஹவ் பீன் அ விக்டிம் ஆஃப். மென்டல் ஹெல்த் சொன்னால பைத்தியம், ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஓ, நீ கவுன்சிலர்கிட்ட போறியா, நீ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறியா? ஏன் நமக்கு உடம்புல நோய் நொடி இருந்தானா நாங்கள் போவோம் இல்லை. ஸோ மனசில் என்ன ப்ராப்ளம் இருந்தானா அதுக்கு போகிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும், விஜய் கபூர் டர்பி சார், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு செல்ஃபி எடுக்கலாம், நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். ஒருத்தர் பைக்கில் வந்தார், நேரம் நான் பார்க்குறேன், ஸ்பீடில் வந்தார். ஐ வாஸ் ரன்னிங், காட் அப், ஹி பிளேஸ் இஸ் பைக் அண்ட் செட், மேம் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. நான் நினச்சேன் ஓவர், ஒரு ராபரி ஒரு எதுனா. ஐ செட், மேம் தேங்க்யூ ஃபார் சேவிங் மை லைஃப். உங்கள் புக் நவ் யூ ப்ரீத் படித்தேன். ஐ வாஸ் இன் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஐ ஹவ் சேவ் மை செல்ஃப். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ட் ஒரு புக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு புக் முடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு டியூரேஷன் எடுத்துப்பீங்க மேம்? See, actually every book, if you write a book, இதை நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் a year ஆகும். ஆனால் அந்த மேனுஸ்கிரிப்ட் நான் சொன்னவே இல்லை, ஒரு ஐடியா வந்தானா நான் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், எழுதிட்டே இருப்பேன், ஒரு ஃபோல்டரில் அந்த கான்டென்ட் எழுதிப்பேன். அப்புறம் எனக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் அந்த பேய் அது வந்துடும். தென் ஐ கேன் ஃபினிஷ் அ புக் இன் 1.5-2 months. அந்த மாதிரி இந்த நவ் யூ ப்ரீத், இந்த மாதிரி தான் ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், சைக்கோபேத்தி, சோஷியோபேத்தி பற்றி யூ ஹவ் ஹர்ட் இல்லை. ஸோ ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் எப்படி டேஞ்சரஸ் அண்ட் ஸ்பைட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தரை எனக்கு அசிங்கமாக சொன்னாங்கன்னா, சரி யூ ஹவ் டன் திஸ் டு மீ, ஐ வில் ரைட் அ புக் அண்ட் சேவ் த வேர்ல்ட். You understand? So this book I finished in record 1.5-2 months. Seriously? Yes. That research and studies and எனக்கு அதுதான் ஒரு பெயின். என் வீட்டுக்கு வந்து கத்திட்டு திட்டிட்டு அசிங்கமாக பேசிட்டு, யூ அண்டர்ஸ்டாண்ட் போனாங்க. நான் சொன்னேன், திஸ் இஸ் மை ரிப்ளை. இந்த மாதிரி பீப்புள் ஷுட் பி புட் இன் பிளேஸ். எப்படி ரைட் அ குட் புக் அண்ட் சேவ் எவ்ரிபடி. மேம், இந்த மாதிரி புக்ஸ் எழுதும்போது உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் அதில் எப்போவாது எழுதியிருக்கீங்களா மேம்? ரியலாக இருக்கட்டும் இல்லை ஃபிக்ஷனாக இருக்கட்டும், ஜஸ்ட் சும்மா நமக்கு நடந்த இன்சிடென்ட்டே நம்ம ஒரு பார்ட்டாக வைக்கலாமே, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது பற்றி நான் இது ஸ்பெஷலி யூனோ இந்த புக் பற்றி பேசுவேன். ஓகே, த கேர்ள் ஹூ வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, திஸ் இஸ் அ ஃபிக்ஷன் வெர்ஷன் ஆஃப் மை ஸ்டோரி. ஓகே, திஸ் இஸ் மீ. இதுதான் நான் தான் அந்த கேர்ள் லெஃப்ட் பிஹைண்ட். அந்த ட்ரெக்கில் போகும்போது நான் தான் லாஸ்ட்டு. மூச்சு வாங்கிட்டு என்னால் அந்த இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி இது பண்ண முடியல, இவ்வளோ பிரெத்லெஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு மவுண்டன்ஸில் போனீங்கன்னா 10,000 ஃபீட்டுக்கு அப்புறம் உங்கள் ஆல்டிடியூட் ஹை ஆகிடுதுன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாயிடும். அதில் நிறைய கம்மி ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் ஆல்டிடியூட் சிக்னஸ் சொல்லுவாங்க. அந்த ஹைட்டுக்கு போனான்னா அவங்க மூளை வேலை செய்யாது. அண்ட் ரொம்ப சிவியர் இருந்தானா பீப்புள் கேன் டை. ஸோ எனக்கு ரெண்டு ஹர்னியா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் நாட் தட் ட்ரெயின்ட். ஏன்னா நேபாளில் ஹிமாலயா ரேஞ்ச், அது வேறு 18,000 ஃபீட் சப்மிட் பண்ணணும், அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ 12,000 ஃபீட்டில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் கரெக்ட்லி அதுக்கு கொடுத்தானா போட்டு கொடுப்பார், யூனிவர்ஸ் போட்டு கொடுப்பாரு. ஸோ அதே ராத்திரி ஐ ஹேட் பீரியட்ஸ். அது பீரியட்ஸ் வரக்கூடாது, பீரியட் லூஸ் டூல்ஸ். அந்த நல்லா யாக் சீஸ் பசி இருந்தது, யாக் சீஸ் சாப்பிட்டு எனக்கு சீஸே ஒத்து வராது. ஃபுல் நைட் 5 degrees டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் ப்ளீடிங் அண்ட் ஐ வாஸ் பர்ஜிங் அண்ட் ஹை ஃபீவர். அப்புறம் தான் என் ட்ரெக் குரூப் லீடர் சொன்னால், வேண்டாம்
நீ மேலே வரல என்கிட்ட, யூ கோ பேக். ஸோ 6 nights and 5 days I was on my own. அழுதுகிட்டே இருப்பேன், ஃபெயிலியர் ஒண்டியாக இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் நாட் வெல். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலில் எல்லாம் கிராம்ஸ், ஒரே ஃபீவர். அது வேற பேதி, டாய்லெட் எல்லாம் எங்குமே இல்லை. அது வேற ப்ளீடிங் ஆகுது, இவ்வளோ ஸ்டமக்கில் கிராம்ஸ். ஸோ அந்த 6 nights and 5 days நான் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நேபாளில் ஒரு டீ ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த டீ ஹவுஸில் போய் நான் தங்கினேன். ராத்திரி ஏன்னா யூ கான் ட்ரெக், ஆஃப்டர் சன்டவுன் யூ கான் ட்ரெக். அங்கே தான் ஐ மெட் சச் பியூட்டிஃபுல் உமன் அண்ட் பியூட்டிஃபுல் பீப்புள். அவங்களெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எனக்கு அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் அவங்கள கேட்டாங்க, ஐயோ பாவம், ஷீ ஹாஸ் பீன் த்ரூ சச் அ டஃப் டைம். ஆனால் ஒருத்தரை எனக்கு இது சொல்லலை, யூ ஃபெயில்டு, பியூட்டிஃபுல். அண்ட் அவங்கள லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம். அதில் ஒருத்தர் இருக்காங்க, அம்மா, அவங்க பேர் அம்மா, எல்லாம் அவங்கள அம்மா தான் கூப்பிடுவாங்க. ஹர் ஹஸ்பண்ட் டைட் ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம்பிங் இதில் ஹி பாஸ்ட் அவே. ஆனால் அவங்கள ஒரு டீ ஹவுஸ் இருக்குது, அவங்களே ஷீ இஸ் ஒர்க்கிங், குக்கிங், எல்லாம் வந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஒரு டைம் ஆல்சோ ஷீ டிட்ன்ட் க்ரை அண்ட் சே, பாரு ஐ ஆம் இன் அ மோர் சேட் சிச்சுவேஷன் லைக் யூ. அப்புறம் இன்னொருத்தர காஞ்சிதினா காஞ்சிதியோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போயிட்டார் ஃபார் அனதர் யங்கர் உமன் பக்கத்து ஊரில். ஆனால் காஞ்சிதி ஜாலி, ஒண்டியாக காஞ்சிதி எனக்கு அவங்க கிச்சன், அவங்க வீட், ஏன்னா அது ஒரு டீ ஹவுஸ். ஸோ நீங்கள் அந்த டைனிங் ரூமில் உட்காரலாம். ஆனால் அவங்கள பார்த்தாங்க, நான் ஒண்டியாக இருந்தேன், ராத்திரி யாருமே இல்லை. ஸோ காஞ்சிதி சொன்னேன், வா நீ என் குவார்ட்டர்ஸ்க்கு வா. அப்புறம் காஞ்சிதியோட ஸ்டோரி கேட்டேன். காஞ்சிதி 10 வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு காஞ்சிதியோட யாருமே இல்லை. ஆனால் காஞ்சிதி இஸ் வெரி ஹாப்பி. நான் கேட்டேன், என்ன காஞ்சிதி உங்களுக்கு இது இல்லை, கஷ்டமாக இல்லை? என்ன, நான் மார்க்கெட் போகும்போது என் புருஷனு கூட அந்த பொம்பளை பார்ப்பேன். நான் சொன்னேன், உங்களுக்கு கஷ்டமாகுது? என்ன கஷ்டம், போய் தொலை, அங்கே போய் அவள் தலை சாப்பிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாயிருக்கேன். ஸோ this book is a story, என் book it is. Then I have this, Cleopatra had many lives. என் ரியல் லைஃப்பில் there are friends and common people. நம்ம ஹீரோஸ் பற்றி பேசுவாங்கல்ல, ஆனால் ரியல் லைஃப்பில் there are people. One cancer, one accident, one death, how they have dealt with people. So yes, real life, ella authors. And the greatest story I have, Horseshoe Man, my husband's and my story. This is a story of a real hero. Rendu per evlo kashtapatom, and especially how much he has been through. அதான் ஒருத்தரை வந்துட்டு கேட்டாங்க என் ஹஸ்பண்ட்க்கு, நான் உங்கள் பற்றி எழுதுவேன், அசிங்கம் இல்லை, உங்கள் பொண்டாட்டி ரைட்டர், வேறு யார் போய் உங்கள் பற்றி எழுத போகிறாங்க. தென் ஐ ரோட் திஸ் புக். ஸோ எஸ், ஒரு ரைட்டருக்கு எல்லா இன்ஸ்பிரேஷன் ரியல் லைஃப்லேருந்து வரும். தென் வி டிசைட் அது ஃபிக்ஷனில் எழுதலாம், ஏன்னா நிறைய வாட்டி ஃபேக்ட்ஸ் ஹைட் பண்ணணும், இல்லைன்னா நான் ஃபிக்ஷனில் எழுதலாம். ஸோ லைக் இஃப் யூ லுக் அட் நவ் யூ ப்ரீத், பிரேக்கிங் ஃப்ரீ, எம்ப்ரேசிங் மீ, ஐ ஹவ் பீன் அ விக்டம் ஆஃப் அபியூஸ். I have been a victim of abuse. I have been molested in my childhood, physical, mental, emotional abuse. Nariya I have been a victim. ஆனால் அது நான் இதுவா ஃபிக்ஷன் மாதம் எழுதலை, ஏன்னா அது ஒரு ஸ்டோரி ஆகிடும். ஸோ நான் ஃபிக்ஷன் இதில் எழுதினேன். ஸோ தட் இது ரிசர்ச் பண்ணிவிட்டு why abuse, ஸ்டோரி எழுதணும் எனக்கு கஷ்டம். ஆனால் எனக்கு எப்படி why abuse, இந்த மாதிரி ஏன் one particular person is abusive, அவங்களுக்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆங்கர், அன்ரிசால்வ்ட் இஷ்யூ, நான் சொன்னேன் இல்லை பாவகா மாதிரி. ஸோ அவங்கள வெளியே என்ன கொடுக்க போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு கிவ் த சேம் பெயின், ரைட்? ஸோ ரிசர்ச் பண்ணி வை அண்ட் ஹவு டு கெட் அவுட் ஆஃப். சம் பீப்புள் வில் நாட் சேஞ்ச். அந்த மென்டல் ஹெல்த் இருக்கும்போது தெரப்பினா, இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கோவிட் ஆகும்போது, கோவிட் இருந்தானா அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப கம்மி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும், அப்புறம் அந்த வேக்சின் எடுத்தே ஆகணும். ஸோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். மருந்து இல்லை, ஆனால் ஒரு கவுன்சிலர்கிட்ட போகணும், கவுன்சிலர்கிட்ட போயிட்டு, அண்ட் நிறைய லெவலில் சைக்காட்ரிக் மெடிக்கேஷன்ஸ் வேணும். சர்டன் கண்டிஷன்ஸில் மெடிசன் கொடுக்கலன்னா அந்த கண்டிஷன் சேஞ்ச் ஆகாது. ஆனால் நம்ம சொசைட்டியில் மென்டல் ஹெல்த் சொன்னால பைத்தியம், ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஓ, நீ கவுன்சிலர்கிட்ட போறியா, நீ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறியா? ஏன், நமக்கு உடம்புல நோய் நொடி இருந்தானா நாங்கள் போவோம் இல்லை. ஸோ மனசில் என்ன ப்ராப்ளம் இருந்தானா அதுக்கு போகிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ த பீப்புள் ஹூ ஆர் ஆங்க்ரி, போக்கன் அண்ட் பிட்டர் and who have mental health disorders, personality disorders, they will not change unless they go to therapy. ஆனால்
யார் அபியூஸ் வாங்குறாங்க நாங்கள் போகலாம் இல்லை, நாங்கள் போகலாம் இல்லை. கண்டிப்பாக சார் தட் இஸ் why it is happening and how it is happening. ஸோ ஒரு ரைட்டருக்கு எப்போவுமே இன்ஸ்பிரேஷன் லைஃப்பில் தான் இருக்கும். சம்திங் would have changed their life. My stories are all here. Like for example, this is Love Yourself. Okay, Love Yourself. I wrote Love Yourself because நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். நான் என் அப்பா பற்றி சொன்னேன்ல, எப்போவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நான் அப்யூஸ் இருக்கும்போது நானும் என் அப்பா ஓரமாக உட்காந்துட்டு சிரிச்சுட்டே இருப்போம். அவங்கள எழுந்ததுக்கு அப்புறம் he passed away 2019 September he passed away. அதுக்கப்புறம் I went into a depression. So Love Yourself is ஸ்லீப்பிங் பில்ஸ் கையில் வச்சேன், ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சேன் இப்படி அண்ட் நினச்சேன் சரி நானும் எல்லாம் எடுத்துகிட்டு லைக் மை ஃபாதர். அண்ட் ஐ டுக் மீ தட் கரேஜ் புட் த கிளாஸ் டவுன் அண்ட் த்ரோ த டேப்லெட்ஸ். அது போயிட்டு ஃப்ளஷ் பண்ணேன். ஸோ ஐ நோ ஹவு மெனி பீப்புள் ஆர் டீலிங் வித் டிப்ரெஷன் அண்ட் சூசைட் ப்ரிவென்ட் அண்ட் யூனோ ஹேவிங் சூசைடல் தாட்ஸ். எனக்கு ஒன்றும் அறிவு இல்லை, இது ஆயிருக்கு, ஐ அக்செப்ட் இட், ஐ ஹவ் பீன் வீக், பட் கேன் ஐ பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் கேன் அதர்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். ஸோ in எல்லா புக்கில் there is pain, there is love, there is heartache, but at the end of it you can make success. ஸோ எல்லாம் என் ஸ்டோரிஸ் ஐதர் ஃபிக்ஷன்லேயே இருக்குது இல்லைன்னா நான் ஃபிக்ஷன் வெர்ஷன்லேயே. கண்டிப்பாக மேம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு புக் எழுதுகிறோம், நம்ம எல்லா ஆத்தர்ஸும் எடுத்து பார்த்தா கூட தெரியும் ஏதோ ஒரு இஷ்யூ பற்றி கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. பட் நமக்கு நடந்த விஷயத்தையே வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலாம், என்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத இவ்வளோ தெளிவாக இவ்வளோ புக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப பெரிய பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல் மை ரீடர்ஸ். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை ரீடர்ஸ். அதான் இப்போ கேட்க வந்தேன் மேம். இவ்வளோ புக்ஸ் அவங்க படிக்கும்போது அவங்க சைடில் இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கும் நடந்திருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க கூட ஷேர்லாம் பண்ணியிருக்காங்களா மேம்? நான் 2 ஸ்டோரி சொல்லுவேன். ஒரு சோஷியல் மீடியாவில் டெய்லி எனக்கு இன்றைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்புறம் நான் கோராவில் நிறைய எழுதுவேன். கோரா தான் ரைட்டர்ஸோட சோஷியல் மீடியா. ஸோ அங்கே ஐ ரைட் அ லாட். ஸோ எனக்கு டெய்லி ஐ வில் ஸ்பெண்ட் 3 hours on கோரா. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் தே ஆர் கம்மிங். இன்ஃபேக்ட் இந்த இன்ஸ்பிரேஷன் பிரேக்கிங் ஃப்ரீ எம்ப்ரேசிங் மீ சைல்ட்ஹுட் அப்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் அப்படி எழுதுனேன். அதான் திட்டுனா என்ன, நீங்கள் நவ் யூ பிரீத் எழுதிருக்கீங்க, ஆனால் நாங்கள் அவங்க மதரே அவங்களுக்கு நிறைய அப்யூஸ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. நான் எங்கே போவேன், நான் டிவோர்ஸ் எடுக்க முடியாது, நான் ஓடி போக முடியாது. யூ கிவ் மீ அ சொல்யூஷன் அண்ட் ஹவு வில் ஐ கெட் ஓவர் தட் பெயின். அப்புறம் தான் ஐ ஃபெல் ஸோ மூவ்ட் பை தட். இது திட்டுனாங்கன்னா எனக்கு சொன்னாங்க இது நவ் யூ பிரீத் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நான் படித்தேன் ஆனால் எனக்கு ஃபுல்லாக ஜர்னி கம்ப்ளீட் பண்ணல, யூ ஹெல்ப் மீ. அப்புறம் தான் இந்த புக் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், கோராவில் இருக்கலாம், ஐ ஹேவ் பீப்புள் ரைட்டிங் டிரெக்ட்லி டு மீ. ஆனால் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட், பாண்டிச்சேரியில் நான் போனேன், நான் ஹாலிடே. என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும், விஜய் கபூர் டர்பி, ரொம்ப ஃபேமஸ் ஆள். எல்லாம் லைனில் நின்று தே வில் ஸ்டாண்ட் இன் லைன், நின்றுட்டே இருப்பாங்க. சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு செல்ஃபி எடுக்கலாம். நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். சடன்லி பாண்டிச்சேரியில் அவங்களே, அது கொஞ்சம் சாயந்தரமாக இருந்தது, ரொம்ப டார்க்காக இருந்தது. சார் வாஸ் டேக்கிங் செல்ஃபி வித் ஹிஸ் ஃபேன்ஸ். ஒருத்தர் பைக்கில் வந்தார். நேராக நான் பார்க்குறேன், அந்த ஸ்பீடில் வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அந்த லேனில் நான் முன்னாடி போயிட்டேன், அந்த லேனில் யாருமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நினச்சேன்னா இவன் என்ன பின்னாடி தான் வராரு. நானும் ஓடி ஆரம்பித்தேன். அது மேம் அவ கத்துனார். அப்புறம் சரி என்ன பின்னாடி தான் வராரு, ஓடு. அவன் பைக்கில் இருந்தார், அவங்க பைக்கில் இருந்தார், நான் ஐ வாஸ் ரன்னிங். எவ்வளோ நேரம் ஆகும் ஃபார் ஹிம் டு கேட்ச் அப் பண்ணி. He caught up, he placed his bike and said, ma'am, I want to say thank you. I said, okay, thank you. நான் நினச்சேன் ஓவர், ஒரு ராபரி, ஒரு எதுனா. He said, ma'am, thank you for saving my life. உங்கள் புக் நவ் யூ பிரீத் படித்தேன். I was in a toxic relationship. I have saved myself. அவங்க பேர் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, பட் ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹிஸ் ஸ்டோரி. ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். இன்னும் எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஸ், நிறைய ஃபேன்ஸ் அண்ட் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தே ஹவ் ஹேட் தேர் பேபி ஆஃப்டர் மெனி லாஸஸ். ஸோ அவங்க ஃபேஸ்புக்கில் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபேஸ் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, டுடே ஷீ இஸ் அ மதர் அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ தட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். அண்ட் நிறைய பேரோட ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கும்பொழுது பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குமா? இப்போ நிறைய பேரோட ஸ்டோரி நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் எழுதும்பொழுது பர்சனல் லைஃப்பில் சரி இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க?
அது ஆகும் சார். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த கோராவில் பார்த்தோன்னா, அண்ட் ஐ டீல் ஒன்லி வித் மென்டல் ஹெல்த். ஸோ என்பிடி, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ், அப்யூஸ், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ், எப்போ யார் எப்படி எவ்வளோ இது அப்யூஸ் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும் அந்த செக்ஷனில். அப்புறம் ப்ரெக்னென்சி பற்றி ஆல்சோ ஐ டூ. ஸோ நிறைய டிஃபிகல்ட் ப்ரெக்னென்சி, டிப்ரெஷன் இருக்குது, இல்லைனா லாஸஸ் இருக்குது, இல்லைனா ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது எனக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ நவ் ஐ ஹவ் லேர்ன் டு ப்ராசஸ் இட். ஃபஸ்ட் எனக்கு இட் வில், நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவேன், இல்லைனா எனர்ஜி டவுன் ஆகிடும், அப்புறம் மைக்ரைன்ஸ் ஆகும். இப்போது ஐ ஹவ் லேர்ன் டு ப்ராசஸ் இட். ஒரு மென்டல் இது பண்ணியிருக்கேன், சரி இந்த மாதிரி பெயினை ட்ரான்ஸ்ஃபார்ம், டாக் டு தெம், கிவ் தெம் ஹெல்ப். அண்ட் அதே மாதிரி ஐ டூ அ டீடாக்ஸ். அண்ட் ஒன் டே ஐ வில் கோ டோட்டலி ஃபோன் டீடாக்ஸ். ஒன்றுமே சோஷியல் மீடியா ஐ வில் நாட் டச் 1 day or 2 day. I do a lot of meditation, long walks போவேன், ஸ்விம்மிங் போவேன். ஸோ லைஃப்பில் ஒன் திங் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தெம், ரைட்டர்ஸ் இருக்கலாம், யாருமே இருக்கலாம், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது சொல்கிறேன், நீங்கள் யூ ஆர் சிட்டிங் ஹியர்னா, யுவர் பிரெயின் இஸ் லுக்கிங் அட் மீ, ஓகே, வாட் ஐ எம் வேரிங், தீஸ் புக்ஸ், த கேமரா. ஆனால் இட் இஸ் பிக்கிங் அப் அ லாட் ஆஃப் திங்ஸ், த கலர் ஆஃப் மை கர்டன், ஓகே, அந்த வியூ, the color of my sofa, but your brain will learn to அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இட் வில் புஷ் இட் அசைட். ஆனால் உங்கள் மைண்ட்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரோடில் போகும்போது சப்போஸ் யாரை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க, ஹீஸ் பெக்கிங் ஆர் ஹீஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம், இட் டசன்ட் கன்சர்ன் யுவர் லைஃப், யூ வில் கோ ஆன், பட் த மைண்ட் ஹஸ் கேப்சர்ட் தட் பேகேஜ். ஸோ அதே மாதிரி த்ரூ ஸ்போர்ட்ஸ், ஆர்ட், ஹாபி, யூ ஹாவ் டு லேர்ன் டு எக்ஸசைஸ், you have to learn to empty yourself. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட நிறைய எம்டிங் இது இருக்குது, ரிச்சுவல்ஸ் இருக்குது. ரெகுலர்லி அந்த ஹாலிடே போயிடுவேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கில் இது ஆகிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஐவ் டன் மவுண்ட் ஃபூஜி, ஐவ் டன் கிளிமஞ்சாரோ, அன்னபூர்ணா பேஸ் கேம்ப், எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மவுண்டனுக்கு போயிடுவேன். நோ ஃபோன், நோ பீப்புளா, பிந்தாஸ் இருப்பேன். ஸோ ஐ ப்ராசஸ் my life and emotions on a regular basis. Everybody should do it. கண்டிப்பாங்க. ஸோ வந்து இவ்வளோ புக்ஸ் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் இதுலேருந்து ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் பிக் பண்ணோம், அது கண்டிப்பாக சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம கண்கள் மாதிரி இருந்தால் கூட ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் வந்து பிக் பண்ணி தான் என்னோட பர்சனல் ஃபேவரட், க்ளோஸ் டு மை ஹார்ட்னா என்ன சொல்லுவாங்க? No, you breathe. This is my father's blessing. My father also was in a lot of pain. I couldn't help him. So there is a narcissist who told me, enna pannuve, you couldn't save your father also. Then I said, okay, I couldn't save my father, but I can save the rest of the world. And this is my father's blessings. Actually அது ரொம்ப பெரிய வார்த்தை. Yeah, this is blessings. அவங்க தான் அந்த, I finished this overnight 30,000 words. I wrote this overnight 30,000 words. அதுக்கப்புறம் it took me another 2 months to complete the book. This, Now You Breathe, Overcoming Toxic Relationships and Abuse. This is my most favorite book. Super. AvalGlitz. I have done a lot of programs with this YouTube channel, and நிறைய வித்தியாசமா and progressive topics எடுத்து they present. I'm a big fan of their channel, and this is to all the women and men subscribers of this YouTube channel. Just love yourself, live your life, and good luck to AvalGlitz, and thank you for bringing such empowering topics to the people. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.